சார் உங்களை அறிமுகப்படுத்துவீங்களேன். என் பேர் பிரவீன்குமார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவங்க. நெய்யாடுபாக்கம் கிளை 246 நெய்யாடுபாக்கம் கிளையிலேருந்து இப்போ நாங்கள் கிளைகள் வந்து கட்டமைச்சிட்டு வரோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளையிலையும் வந்து கொடியேற்றம், அது மட்டும் இல்லாமல் பதாகைகள் போன்றவற்றை வைக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பதாகைகள் என்னென்னா வேட்பாளர் அண்ணன் சீமான் அவர் அறிவித்த நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணன் சால்டின் அவர்கள் அவரை அறிமுகப்படுத்துகிற விதமாக நம்ம பதாகையில் பார்த்திங்கன்னா அவரோட படத்தை வச்சுருக்கோம். இப்போ இந்த பதாகை வச்சுருக்கீங்க, இந்த பதாகை மூலயமா மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அண்ணன் வந்து எடுக்கும் போராட்டங்கள், அவர் முன்னெடுக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துட்றோம். பிரிண்ட் எடுத்து இங்கேயே ஒட்டிடுறோம். ஒட்டிட்டு அது போக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு அறிக்கைகள் எல்லாமே இங்கே வந்து ஒட்டிடுவோம். அது முடிஞ்சது போக முடிஞ்சதெல்லாம் எடுத்து இங்கே வச்சுட்டு புதுசாக வர்றதை வந்து ஒவ்வொரு நாளுக்கும் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இங்கே நாம் தமிழர் கட்சி சார்பாக எத்தனை இடத்துல வந்து கிளைகள் வச்சுருக்காங்க? இப்போ முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா 10 கிளைகள் வந்து உருவாக்கணும். அந்த 10 கிளையில் வந்து 3 இடத்துல மட்டும் கிளை கட்டமைச்சு கிளைக்கான பெயர் பலகை வந்து வச்சுருக்கோம். முதலாவது வச்சது இந்த இடம் தான், நெய்யாடுபாக்கம் 246 நெய்யாடுபாக்கம் கிளை தான் முதல்ல வச்சுருக்கோம். இரண்டாவது பார்த்திங்கன்னா புத்தளி, அதுக்கப்புறம் மலையாங்குளம், இது 3 வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து வயலாக்காவூர், புள்ளம்பாக்கம், திருமுக்குடல், பினாயூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களியப்பேட்டை, சாத்தனச்சேரி, இதெல்லாம் முன்னெடுக்க போகிறோம் அடுத்த கட்டமாக. இப்போ இந்த தொகுதியிலிருந்து இந்த பகுதியை வச்சுக்கோங்க, உங்கள் வட்டத்துக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் அறிமுகமாகிருக்கீங்க நீங்கள் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற? நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் தேசிய தலைவரோட பிறந்த நாளாக இருக்கட்டும், தலைவர்களோட பிறந்த நாள், அந்த மாதிரி வந்து முன்னெடுக்கிறோம். ஒவ்வொரு இங்கே மட்டும் வீர வணக்கம்லாம் எடுக்கிறோம். அது இங்கே மட்டும் எடுக்காமல் ஒவ்வொரு ஊர்லேயும் உறுப்பினர் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ ஒவ்வொரு நிகழும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து எடுத்துகிட்டு வரோம். எங்கே வந்து மக்களை சந்திக்கிறோமோ, எங்கே பெரும்பான்மையான மக்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்களோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி நிகழ்வுலாம் எடுத்துகிட்டு வரோம். மக்களுக்கு வேறு என்ன நன்மைகள் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்கீங்க? மக்களுக்கு வந்து இப்போது மனுவாக கொடுத்தாங்கன்னா அவங்களோட மனுவை படிச்சுட்டு அவங்களுக்கு என்ன எங்களால் முடிஞ்சதை உதவியோ அதை செஞ்சுட்டு வரோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா சாத்தனஞ்சி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை முகாம் வச்சோம், கொடியை ஏற்றினோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முதியோர் உதவித்தொகை வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அதுக்கான உதவி என்னவோ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம். இப்போ அதுக்காக ஏதாவது அலுவலகம் வச்சுருக்கீங்களா? அலுவலகம் வந்து உத்தரமேரூரில் கட்சி அலுவலகம் தான் இது வந்து செஞ்சிட்ருக்கோம். அங்கே நேரடியாக அங்கே கூப்பிட்டு? ஆமாம், அங்கே கூப்பிட்டு போயிடுவோம். ஆமாம், இங்கேருந்து பக்கம் தானே உங்களுக்கு? ஆமாம், இங்கேருந்து 10 கிலோமீட்டர். இது மாதிரி மக்கள் வந்து உங்களை வந்து தேடுறாங்களா? இவங்கள்ட்ட போனால் இந்த வேலை நடத்தி கொடுப்பாங்க? கண்டிப்பாக தேடுறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணால் ஒரு ஐடியாவாவது கேட்குறாங்க. இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம் அடுத்த கட்டம், அந்த மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்ம முடிஞ்சால் அவங்களால முடிஞ்சால் அவங்க செஞ்சுக்கிறாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்காக இறங்கி வேலை செய்கிறோம். இதுக்காக ஏதாவது அவங்கள்ட்ட வந்து தொகை எதுவும் வாங்குறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. அவங்களுக்கான தொகை எதுவுமே வாங்குறதும் இல்லை. அவங்களுக்கு உதவி செஞ்சால் போதும். அண்ணன் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து தான் செய்கிறோன்றத அவங்களுக்கு சொல்கிறோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளை தான் உங்களுக்காக வேலை செய்கிறாங்க இறங்கி, அந்த மாதிரி மட்டும் சொல்லுவோம். அண்ணனுக்கு இந்த மாதிரி ஓட்டு போடுங்க, அண்ணன் வந்தால் இந்த மாதிரி நல்லாயிருக்கும், அண்ணன் பேசின காணொலிகள் அந்த மாதிரி எல்லாமே எடுத்து காமிப்போம். இப்போ அந்த தொகுதி சார்ந்து மக்களுக்கு இது நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லது பண்ணியிருக்கோம், அதுதான் சொல்லிட்டு வந்தேனே. இப்போ அது உங்கள் பகுதி சார்ந்து தொகுதி சார்ந்து அப்படின்றப்ப உத்தரமேரூர் என்னால் முடியாத விஷயத்த தொகுதி பொறுப்பாளர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க எனக்கு மேலே இருந்து என்னை வந்து வழி நடத்துவாங்க. வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைச்சிட்டீங்க, இங்கே முதியோர்களை வந்து இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு வீட்டில் உறுப்பினராக இருக்கிறவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட வந்து அண்ணன் சீமான் பற்றி எடுத்து சொல்லியிருக்கோம். அவர் பேசின காணொலிகள், அவர் வந்தால் என்னென்ன திட்டம்லாம் வச்சுருக்காரு, அந்த மாதிரி காணொலிகள் எடுத்து அவங்கக்கிட்ட பார்க்குற மாதிரி செய்ய சொல்லியிருக்கோம். இன்னும் கூடிய விரைவில் முதியோர்களும் கண்டிப்பாக சேர்த்துருவோம். 2024 1 கோடி வாக்கு இலக்குன்னு சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள். கண்டிப்பாக 1 கோடி வாக்கு கண்டிப்பாக தொடுவார் இந்த முறை வந்து உத்தரமேரூர் தொகுதி சார்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல முறையில் களமாடி இருக்கோம். உறுப்பினர் சேர்க்கை முகாமுங்க, கொடியேற்றம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பாக இது வந்து நடக்கும்.
இப்ப உங்கள்கிட்ட இங்க கேட்ட பிறகுதான் மக்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் பேர்ட்டாவது ஏதாவது நாங்க வந்து ஒரு கேள்வியை கேட்டு அவங்கள்ட்ட பதில் பெறலான்னு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் கேட்டால் அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட எப்படி இருக்கு இந்த நாம் தமிழர் கட்சி போய் சேர்ந்துருக்கு, அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்றதுக்காக தான். இந்த புரிதல்ல அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்க வந்து அவங்களுக்கு போய் சேர்த்துருக்கீங்கன்னு கொஞ்சமாவது தெரியும். ஆமாம், நீங்கள் வந்து அடுத்த கட்ட என்கிட்ட பேசி முடிச்சுட்டு நீங்கள் இந்த பகுதியில் மற்ற நபர்கிட்ட பேசுனீங்கன்னா எங்களுடைய வேலை என்னன்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நாங்கள் களம் ஆடி இருக்கோமா இல்லையா, 1 கோடி வாக்கு தொடுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கோமான்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நன்றி. நன்றி.